இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி அமாவாசையும் நமக்கு நல் ஆசீர்வாதம் அளிக்கும் நமது முன்னோர்களும் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை. சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சியாயின காலத்தின் தொடக்கத்தில் வருவது ஆடி அமாவாசை. சூரியன் வடக்கு நோக்கி சஞ்சரிக்கும் உத்தராயண காலத்தில் தொடங்குவதில் வருவது தை அமாவாசை. ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் புனித நாள் அமாவாசையாகும். ஜோதிட சாஸ்திர கணக்கின்படி வடக்கே உள்ள கடக ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது ஆடி அமாவாசை. தெற்கே உள்ள மகர ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது தை அமாவாசை. மேற் சொன்ன கடக